மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ப்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். என்ன கொண்ட சாமி நான் கோயிலாக நான் இருந்தேன். சாரிம்மா, எனக்கு வாழவே பிடிக்கல. உண்மையாகவே உன் பொண்ணு நீ ரொம்ப தைரியமாக தாம்மா வளர்த்துருக்க. சாகிற அளவுக்கு போயிட்டல. அப்பாவுக்கு தான் என்னை பிடிக்கல போல். அதான் நான் சின்ன வயசாக இருக்கும்போதே நம்மளை விட்டு போயிட்டாரு. இப்போ உனக்கும் என் கூட இருக்க பிடிக்கலல்லம்மா. அதான் என்ன அனாதையாக விட்டுட்டு போயிட்டம்மா. எனக்கு எங்கே போகிறதுனே தெரிலம்மா. உன்னை விட்டால் எனக்கு யாருமா இருக்கா? என்னை நீ எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டப்படுத்தினதே இல்லைம்மா. ஆனால் என்னை தனியாக இப்படி விட்டுட்டு என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டியம்மா. உன் சமாதிக்கு வந்து உன் முன்னாலேயே நான் விஷம் குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. ஏன்னா எனக்கு வேற வழி தெரிலம்மா. ஐயோ, ஹே, அறிவில்ல எங்கேயோ பார்த்துட்டு வர? கண்ணு தெரியுமா இல்லை குருடா? Idiot. ஓ, வண்டி முன்னாடி விழுந்து திருடுற கும்பலா நீ எல்லாம்? ப்ரோ என்னாச்சு? கொஞ்சம் ஹெல்ப். என் பர்ஸ் எடுத்துகிட்டு வர்றான். பர்ஸு பர்ஸு போச்சு. என் வண்டி முன்னாடி விழுந்து திருடணும்னு நினச்சல, அதனால தான் வாலெட் போச்சு. இனிமேல் அது ஒழுங்காரு. சாரி சிஸ்டர், என் மேலே தப்பு, தெரியாமல் க்ராஸ் பண்ணிட்டேன். ஓ, சவுண்ட் விட்டு தான் சரண்டர் ஆகுறியா பொறுக்கி ராஸ்கல். பஸ் ஸ்டாண்ட் தானே, வந்துடுறேன். நம்ம மேலே தான் ஒரு வேலை தப்பு. அவன் சரியாக தான் வந்தான், நம்ம தான் தெரியாமல் போயிடுச்சோம். சரி, அங்கே போய் பார்ப்போம். எங்கே ஆளை காணோம்? எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாப் தானே, 15 மினிட்ஸில் வந்துடுறேன். பஸ் ஸ்டாப். சாரி, உன்னை தெரியாமல் தள்ளி விட்டதுக்கும் அதனால உன் வாலெட் திருட்டு போனதுக்கும். பரவாயில்லைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு விழுகணும்னு இருந்திருக்கு. ஃபோனில் எங்கேயோ வரேன்னு சொல்லிட்டு இருந்த, இங்கே உட்காந்துட்டு இருக்க. இந்த கையை வச்சுக்கிட்டு வாய்ப்பில்லை சிஸ்டர். ஏன்? எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கேம்பிளிங் தான். எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. காலேஜ் ஃபீ கட்டுறப்ப கூட கேம்பிளிங் தான் ஆடுவேன். இங்கெங்க? இங்கே ஃப்ரண்ட் வியூன்னு ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே ரூஃப் டாப்பில் ஒரு சின்னதாக ப்ரைவேட்டான பிளேஸ் இருக்கும். அங்கே தான் கேம்பிளிங்லாம் நடக்கும். கீழே இருக்கவங்களுக்கு கூட தெரியாது, இட்ஸ் கேம்பிளிங். எப்படி இவ்வளோ பப்ளிக்கா? பயமே இல்லாமல்? எல்லாத்துக்கும் என் அப்பா தான் காரணம். இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பையன் ஒரு கேம்பிளருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு என் அப்பா. இந்த கடைக்காக அவர் ஒரு கேம் ஆடினார்.
கடைசியில் அவங்க கூட ஜெயிச்சு இந்த கடையை சொந்தமாக்கிட்டாரு. என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சார் கால் தடிக்க கீழே விழுந்துட்டார், அவ்வளோதான். காப்பி ஏதாவது கொண்டு வரட்டுமா? ம், காப்பிலாம் வேண்டாம், சாருக்கு பால் போதும். ரம்மி விளையாட தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, இந்த ராகித்யம் கூட விளையாட தெரிஞ்சிருக்கணும். ஆர்ஐபி. அவருக்கு பிடிச்சதே பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டாரு. ஏன் கிளம்பிட்ட? இந்த கையை வச்சுக்கிட்டு கேம்பிளிங்லாம் ஆட முடியாது சிஸ்டர். என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு. நானே உனக்கு ஆடி தரேன். உங்களுக்கு எப்படி? ஹே, ஜஸ்ட் உன்னால கார்டு தானே ஹேண்டில் பண்ண முடியாது. நான் ஹேண்டில் பண்றேன். நீ ஜஸ்ட் சொல்லி கொடு. ஹலோ ஹலோ திவ்யா, எங்க இருக்க? ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன். சொல்லு. ஏய், எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா? எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கே. என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தா. அவங்க அப்போ தான் ப்ரொடியூசர் கூடவும். அவர் பேர் கூட ராகித்யன். ராகித்யன்? இதான் நான் உனக்கு சர்ப்ரைஸ்னு சொன்னேன். ஓ, கங்க்ராட்ஸ். என்ன ஸ்டோரி? அது ஏதோ ரம்மி பேஸ் பண்ண ஸ்டோரின்னு சொன்னாங்க. ஸோ ரம்மியெல்லாம் விளையாட கற்றுக்கவும் சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் லேட் ஆகுது, வாங்க. ஓகேடி, ஐ வில் கால் யூ பேக். இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. என்னால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. புதுசாக வந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் கைடுங்கிறனால ஐடி தேவையில்லை. நேம் கேட்பாங்க, ஃபேக் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. வணக்கம் சார். மேம், யுவர் குட் நேம் ப்ளீஸ்? மரியா. உங்கள் காண்டாக்ட் நம்பரை இதில் கொஞ்சம் டைப் பண்ண முடியுமா? காண்டாக்ட் நம்பரா? ஐடி இல்லை, ஸோ நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் மேம். தேங்க்யூ மேம். யூ மே கோ. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹே, உன் நாலேஜ்னால நீ வின் பண்ணுக்க. தட்ஸ் இட். நான் ஜஸ்ட் ஸ்லாம் ஹோல்டர். ஆனால் நீங்கள் ஆடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆடின மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆடிருக்கீங்களா சிஸ்டர்? நோப். மேபி உங்கள் அப்பா இல்லை தாத்தா யாராவது ஆடின ஜீனாக இருக்கலாம். மைட் பி. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இந்த கேம் ஆடுறத நிறுத்திக்கோ. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். மரியாக்கு கேம் சொல்லி தரணும்ல. கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? எடுத்துக்கோங்க. 9384208688. ஓகே, தேங்க்யூ. நேம்? இப்போ வச்சு கேட்கணும்னு தோணுச்சே. சுஷாந்த். மை ஃபேவரட் ஹீரோ. ஓகே, பாய். நான் கிளம்புறேன். பாய். இப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. என் அம்மாவோட பர்சனல் டைரி எனக்கு கிடைச்சது. அதை படிக்க ஆரம்பித்தேன். என் ஆசை மகளுக்கு உன் அம்மா எழுதுவது. சின்ன வயசுலேருந்தே அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லியே வளர்த்துட்டேன். ஆனால் உன் அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். உன் அப்பா சூதாட்டத்துக்கே அடிமையானவங்க. அதில் என்னையும் பந்தயமாக வச்சு இழந்துட்டார். பசங்க தாங்காமல் நான் உன்னை கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன் அப்பாவை பார்த்தேன். அவரோட ஒய்ஃப் கூடயும், அப்புறம் அவரோட பையன் சுஷாந்தனை. உன் அப்பா கொடுத்த அசிங்கமே என்னை கூடிய சீக்கிரம் கொன்னுடும். உன் அப்பா அவர் பையனையும் அவர் போல தான் வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் அவர் பையன் மட்டும் கிடையாது, உன் தம்பியும் தான். அதனால் அவன் தப்பான பாதையில் போயிருந்தாலும்
நீ அவனை திருத்தி சரியான பாதையில் வளர்க்கணும். அதான் என் கடைசி ஆசை திவ்யா. சுஷாந்த், நான் உன்னை உடனே பார்க்கணும். ஓகேங்க, மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னீங்க, அதனால உங்களுக்கு ரம்மியோட சொல்லிக் கொடுக்குறேன் சிஸ்டர். யார் சிஸ்டர்? உங்கள் அப்பா அட்டன் பண்ணி ஒரு 5 minutes கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சுஷாந்த், உன் காலேஜ் மேட்னு ஒரு பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்க சொன்னியே, ஈவினிங் அந்த பொண்ணை வீட்டில் வந்து பார்க்க சொல்லு. சுஷாந்த், நான் பேசுகிற கேட்குதா இல்லையா? ஆப்பா, ஓகேப்பா. சரிப்பா. என்னாச்சு சிஸ்டர்? ஒன்றும் இல்லை சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். தம்பி, ஒரு நிமிஷம். தம்பியா? புதுசாக இருக்கே. எனக்கு உன் கூட ஒரு கேம் ஆடணும். கேம் ஆடணும்? சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னீங்க, சொல்லிக் கொடுத்துட்டேன். கிளம்புறேன் சிஸ்டர். ஒரே ஒரு கேம். நீ ஜெயிச்சிட்டனா எங்கள் அம்மா எனக்காக ஆசையாக கொடுத்த இந்த செயினை நான் உனக்கு கொடுத்துறேன். அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா இதுதான் நீ ஆடுற கடைசி கேமாக இருக்கணும். நான் செயின்காக இல்லை, சேலஞ்சுக்காக ஆடுறேன். தோத்துட்டா பேச்சு மாற மாட்டியே? எங்கள் அப்பா ராகித்தின் மேலே சத்தியமா, நான் தோத்துட்டா கேம்பிளிங் வரதை விட்டுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமே என் தம்பி கேம் ஆட மாட்டான். என்ன தம்பி நீ? உனக்கு ரம்மி பற்றியும் தெரியல, உங்கள் அப்பனை பற்றியும் தெரியல. உனக்கு அது தோல்வி, எனக்கு அது அசிங்கம். அப்பா, இந்த ஒரு டைம் தெரியாமல் இந்த அசிங்கத்தை கொடுத்ததுக்கு ஒரே ஒரு தடவை நீயும் செத்தறையா? என்னன்னு பார்க்குற? நீ எனக்கு புள்ளதான், ஆனால் சூதாட்டம் எனக்கு உசுறு. அந்த உசுருக்காக எந்த உசுரையும் நான் எடுக்கவும் தயார், இழக்கவும் தயார். அப்பா, இனி என்ன நீ அப்படி கூப்பிடாத. திரும்பி வரும்போது உயிரோடு இருந்துடாத. ஏய், போயிட்டு வரண்டி. வணக்கம் சார். கடைசி விளையாண்ட பொண்ணு பேர் என்ன சார்? மரியா. என்னது? மரியா. வர சொல்லு சார். வர சொல்லியா? மேம், உங்கள் கூட ஒருத்தர் கேம் ஆடணும்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல் கேமில் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேம் ஆடணும்னு தோணுச்சு, ஆடினேன். தட்ஸ் இட். மேம், வந்திருக்கவர் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் மிஸ்டர் ராகித்தன் சார் மேம். ஸோ நீங்கள் உடனே வாங்க மேம். ராகித்யனா? ஆமாம் மேம். நான் எப்போ வரணும்? இப்போ வாடி. இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்திருந்தேன்.
ஏய் ம் வா. நான் பணம் காசுல நிறைய பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, பணம் சம்பாதிக்கிறது கையிலே ரம்மி அடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி. ஸோ உங்ககிட்ட எனக்கு தேவை பணம் இல்லை, நீ. ஏன்னா பணம் கொடுத்து இந்த ராகித்தினால் எது வேணாலும் வாங்க முடியும், பொண்ணுங்களையும் சேர்த்து தான். ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்திய அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆரம்பிக்கலாங்களா? உன்னோட சூதை சொல்லவே இல்லையே. எனக்கு பணத்து மேல ரொம்ப இஷ்டம் இல்லை. இந்த வயசுல எல்லாருக்கும் அவசியமானது எனக்கு இருக்கு. அதனால நான் ஆசைப்படுறத நீங்க கொடுத்தா போதும் நோ சார். நோ 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 சார், ஜஸ்ட் கால் மீ ராகித்யா. அப்புறம் நம்ம எல்லாமே நமக்குள்ள ஒத்து போதில்ல. ட்ரெஸ்ஸை சொன்னேன். சரி, இதில் நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் தோத்துட்டா நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ அப்பா உன்னை அப்படி கூப்பிட சொல்லடா, லேட்டாக போனேன். என்னோட ஆரம்பகட்ட ஆட்டத்தில் நான் பார்க்காத வெற்றியே கிடையாது. எல்லாரும் என்னோட பணத்துக்கு ஆசைப்படுறப்போ ஒருத்த மட்டும் என் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டான். அவளையும் வச்சு ஆடுனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ராகித்தியம் தோத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடினேன். அதில் என்ன மாதிரியே பணம் சம்பாதி வெறியோடு இருக்கிற ஒருத்தி பொண்டாட்டியாக கிடச்சான். அதுக்கப்புறம் எட்டாத உயரத்தை எல்லாம் இனி இந்த ராகித்தி எனக்கு தோல்வியே கிடையாது. அப்படிங்கிற ஆணவத்துல நீ இருந்திருக்க. நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும், வாயால் கேளுடி. இந்த வயசுல எல்லாருக்கும் அவசியமானது எனக்கு இருக்கு, கடமை. எங்க அம்மாவை வச்சு நீ ஆடி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க உயிரை எடுத்தியே, அதுக்கு என் கடமை முடிஞ்சது. உங்க அம்மா தனியாக தான் இருப்பா, நீயும் போய் சே. என்னாச்சு? அப்பா ரெகுலராக ட்ரிங்கர், நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, இறந்துட்டார். சாரி, விஷயம் கேள்விப்பட்டேன். எப்படி? ட்ரிங்க்ஸ் தான். சாரிடா, என்னால் வர முடியல. ஈவினிங் உனக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? பரவாயில்ல ஃபைவா, இதில் இருக்குது. ஓகே, பாய் பாய். அக்கா இறந்தது ராகித்தினங்களா? ஆமாண்டா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு தம்பி. உங்கள் பேர் என்ன? மரியா. அது பொய்ன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும். ஹலோ அப்பா உன்னை அப்படி கூப்பிட சொல்லடா, லேட்டாக போனேன். என்னோட ஆரம்பகட்ட ஆட்டத்தில் நான் பார்க்காத வெற்றியே கிடையாது. உங்க அம்மா தனியாக தான் இருப்பா, நீயும் போய் சே. என் அப்பாவுக்கு பணம் தான் முக்கியம், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம் தான் முக்கியம். ரெண்டும் நடந்துருச்சு. உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா நான் இதுக்கு தான், அவங்களுக்கு தான் பணம் முக்கியம்னா நீ கூட என்ன.
அப்படிலாம் இல்லை தம்பி. அப்படின்னா நான் யாருன்னு தெரிஞ்சப்போ உண்மையை சொல்லியிருக்கணுமேக்கா. இல்லை, அப்பா என்னை ஏற்றுக்காத மாதிரி எங்கேயோ நீயும் என்னை ஏற்றுக்காம போயிடுவேங்க பயத்தில் தான் நான். தாயும் செய்யும் ஒன்றா இருந்தாலும் தாயும் வயிறு வேறு தானேக்கா. சரி எல்லாத்தையும் விடு. எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, என் அக்காவை தவிர. நான் அக்கா வீட்டுக்கு வந்த அக்கா என்னை நல்லா பார்த்துப்பாளா? எனக்கு இப்போ என் அம்மா அப்பா எல்லாமே என் தம்பி தான். உன்னை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்க போறா? உன்னை வா வீட்டுக்கு போகலாம்.